பெற பிடிச்ச ஏழனா அது இதுதான்ப்பா. சை சரியா இருக்குது. இந்த மீன் அவ்வளோத்தையும் கழுவி இதை குழம்பு வைக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் பேருமே. பேசாம ரசத்தை வச்சு போட்டு போகலான்னு பார்த்தா இது கிளவி விட்டு தொலைய மாட்டேக்கி. மீன் குழம்பு தான் வேணுமா? மீன் குழம்பு நான் வேற இதை அவ்வளோத்தையும் கழுவி மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். ரசமோ புளி தண்ணியோ ஏதோ ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு போகலான்னு பார்த்தா இந்த கிளவி விடாது போலையே. ஊருக்குள்ள இன்னைக்கு மீன் வரல, மீன்காரன் காலையிலேயே வந்துட்டு போயிட்டான்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஆளுக்கு முந்தி மீன் வாங்குறதுக்கு நிற்குது. வேற என்ன பண்ணி தொலைய? எவ்வளோ மீன் அவ்வளோத்தையும் குழம்பு வச்சா நல்லா நாக்கு வலிக்க வலிக்க நல்லா திங்கும் அந்த கிளவி. நம்ம குழம்பு வச்சு போட்டு நம்மளுக்கு திங்க பிடிக்காம போயிடும். என்னத்தை பண்ண, நமக்கு யாராச்சும் மீன் குழம்பு வச்சு தந்தா நம்மளும் திங்கலாம். சரியா இருக்குப்பா, இதை யார் கழுவி தொலையணும். சரி பொறுமையாக ஒன்று ஒன்றா கழுவும். நல்லா குண்டு குண்டு மீனாவளா கிடக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி யாராவது செஞ்சு தந்து திங்க கொடுத்து வைக்கல, இந்த கிழவிக்கு கொடுத்து வச்சிருக்கு. என் கையால திங்கணும்னு தின்னுட்டு போய் தொலையட்டும் அந்த ஆளு நாசமா. வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. வந்துட்டா மதுரை குதிரன்ட்டு. என்னப்ல ஏன் இப்படி கத்துறா? இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள என்ன வேணும் அப்படி தெரிக்கா? என்னையா இல்ல ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா இருக்கே. பாட்டுக்கு யாரு நல்ல வண்டிக்காரன் சொந்த ஊர் மாதிரின்னு பாட்டு வேற படிச்சு வாய்கிலே கிழிச்சிட்டு வரியே, அதான் கேட்டேன். சும்மா அந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு படிச்சேன், படிக்க கூடாதா? அதுக்குள்ள என்னவே அப்படின்னு கத்துறா. என்ன ஒத்தரோசா மீன் குழம்பா? ஆமா மீன் குழம்பு தான். என் மாமியாரி காலையில இவ்வளோ மீனை வாங்கி வச்சிருக்கா. அவளத்தையும் கிளீன் பண்ணி மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் பேரும் போல. ஏன் உத்தரோசா அப்படி சொல்றா? மீன் குழம்பு வச்சா நல்லா நாக்கு குருசியா நல்லா சாப்பிடலாம்ல. அப்புறமா என்ன, வை வை. ஆமா உனக்கு ரெடி, நீ வாய்கிலே சொல்லிட்டு உன் பாட்டுக்கு பேருவா. நீ கொடுத்து வச்ச மகராசி ஓ மாமியா உனக்கு வீட்டுல எல்லா குழம்பும் வச்சு வச்சிருவா. இங்க அப்படியா? நான் தான் அவளத்தையும் கட்டிட்டு அழுவ வேண்டியதா இருக்கு. அதுவும் கரெக்டு தான். எனக்கும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்து எங்கள் வீட்டில் உள்ள கிழவி ரசத்தெல்லாம் வச்சு போட்டிருக்கு. என்னத்த பண்ண? நீ அச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிடு. ஆமா சாப்பிட்றாவ வாய் நல்லா வந்துடும் பத்துக்க. யாராச்சும் குழம்பு வச்சு தந்தா நல்லா திங்கலாம். இங்க நம்மளே செஞ்சு நம்மளே திங்கிறதுக்கு எங்க பிடிக்குது? ஆமாம் அதுவும் கரெக்டு தான். யாராச்சும் குழம்பு வச்சு தந்தா நல்லா திங்கலாம். மீன் வேற பார்க்க நல்லா பெருசா நல்லா கொழு கொழுல கொளுத்து வேலை இருக்கு. தின்னா நல்லா டேஸ்டாவுல இருக்கும். இவ குழம்பு வச்சு நம்மளுக்கு தருவாளாக்கும். இவ எச்சுகையாண்டு கூட காக்கா விரட்ட மாட்டா. இதுல நம்மளுக்கு எங்க இருந்து இந்த மீனை தருவா? இதை பார்த்த உடனே மீன் குழம்பு திங்கணும்னு ஆசையாவுலா இருக்கு. சரி எப்படியாச்சும் இவகிட்ட கொஞ்சமாச்சும் திருடி மீன் குழம்பு தின்ற வேண்டியதுதான். இப்பதான் கழுவுறா. இன்னும் குழம்பு வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கேன். என்ன சின்ன பொண்ணு மீனையே பார்த்துட்டு இருக்கா? ஏன் அப்படி பாக்கா? அது ஒன்றும் இல்லை உத்தரவசா, நல்லா பெரிய மீனாக கிடைச்சிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளாம் மீன் வாங்க போனால் சின்ன சின்னதாக பொடிச்சா கிடைக்கும். மாமியா கறிக்கு நல்ல பெரிய மீனாக கிடைச்சிருக்கே, அதான் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஆமா கிளவி எங்கேயாச்சும் சண்டை போட்டாச்சும் நல்லா கொளுத்த மீனா வாங்கிட்டு வந்துடாது. அது நல்லா திங்கோம்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வேற என்ன? ஆமா நீ என்ன திடீர்னு என் வீட்டு பக்கம் வந்திருக்கா? அது வேற ஒன்றும் இல்லை. மத்தியானத்துக்கு மேலே சந்தைக்கு வேற போகணும் பார்த்துக்க. சரி அதான் என் வீட்டில் கட்டவே இல்லை. அதை உன்ட்ட ஏதாச்சும் கட்டவே இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கட்டப்பையா? கட்டப்பைக்கு நான் எங்க போறது? இங்கே 1-2 தான் கிடக்கும். அது எனக்கு எவ்வளவு கரெக்டா இருக்கும்? அப்பப்போ போய் துணி எடுத்தா துணி கடையில கட்டப்பை கிடைக்கும். இங்க எங்க இங்கதான் ஒன்னத்துக்கும் வழி இல்லாம கிடக்குமே. வேற எங்க இருந்து துணி எடுக்க, எங்க இருந்து கட்டப்பை வரும்? சரி இல்லைன்னா விடு, நான் செல்லத்தாய் கட்டை எங்கேயாவது போய் வாங்கிக்கிறேன். சரி இன்னும் எவ்வளோ நேரத்தில் நீ குழம்பு வச்சு முடிப்பா? தெரியல சின்ன பொண்ணு, லேட் ஆயிரும். இன்னொரு 1 மணி நேரம் ஆயிராது. இதை கழுவி குழம்ப வைக்க. சரிதான் 1 மணி நேரம் ஆயிருமாக்கும். சரி சீக்கிரமா குழம்பு வை. எதுக்கு சின்ன பொண்ணு சீக்கிரமா குழம்பு வச்சா என்ன, பொறுமையா குழம்பு வச்சா என்ன? ஏன் அது ஒன்றும் இல்லை பத்துக்கு. இன்னைக்கு சந்தை பற்றி அதான் சந்தைக்கு போகலாம், உன்னையும் கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். சரி அதுக்கு தான். சரி அப்போ நான் செல்லத்தேக்க வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கதை விட்றேன். குழம்பு வச்சு முடிச்சோன்னா வா, கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிடப்போம். சரி சின்ன பொண்ணு. எப்படியாச்சும் இன்னைக்கு வா, வீட்டில் மீன் குழம்பு தின்னுவிடணும். மீனை பார்த்த உடனே ஆசாசையெல்லாம் இருக்கு. ஆமாம் செல்லத்தேக்கா மாதிரி நல்லா குழம்பு வைக்கலனாலும் ஓரளவு சுமாராச்சும் மீன் குழம்பு வைப்பா. நல்லா தான் இருக்கும். நம்ம வைக்கிறத விடவே நல்லா தான் வைப்பா. அதனால இவகிட்ட வாங்கி இன்னைக்கு சாப்பிட்டு விடணும். வாங்கி சாப்பிட்றோமோ இல்லை திருடி சாப்பிட்றோமோ, எப்படியாச்சும் இந்த மீன் குழம்பு ருசி பார்த்துடணும். என்ன சின்ன பொண்ணு ஆள் இன்னைக்கு பார்க்க ரொம்ப குளுகுளுன்னு சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கா? என்ன விஷயம்? நான் என் வீட்டுக்காரனும் ஹனிமூன் போறோம். அதான் என் முகரே குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கு. ஏன் நீ வரியா என்ன? 7 கழுத வயசாச்சு இப்பவா ஹனிமூன் போறியா? ஹனிமூனு வாயில நல்லா வந்துடும் பத்துக்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. என் முகரை எப்பவும் போல தானே இருக்கு. குழு குழுன்னு இருக்குங்க, அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க. வாயை உடச்சு விட பத்துக்க உடச்சு. அடே அப்பா, இவளோட எதுவும் சொல்லவும் முடியல, கொண்டாடவும் முடியல. சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு பேச்சுக்கு ஏதாச்சும் சொன்னா கூட மூக்குல இருந்து வாய் வரலாம் கோவம் வருது. இழுவ இப்படியே பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன், இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். என்னத்த? உன் கொண்டையதான், வேற என்னத்த? செல்லத்தேக்கா நீங்க என்ன குழம்பு வச்சு இன்னைக்கு?
நானா இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் வச்சேன். ஐயா என்னக்கா நீங்க வாரத்துல 4 நாள் 5 நாள் பருப்பு குழம்பு சாம்பார்னு மாத்தி மாத்தி வச்சீங்கன்னா என்னக்கா அர்த்தம்? ஏதாச்சும் வித்தியாசமா செய்ய வேண்டியதானே? சிக்கனு, மட்டனு, நண்டு, இறாலு, மீன், அது இதுன்னு எவ்வளோ வகை இருக்கு. அதெல்லாம் செய்யாம எந்நேரமும் சாம்பார் இல்லைன்னா பருப்பு குழம்புன்னு அதையே செஞ்சுட்டு அடக்கிய. சை, கேட்குற எங்களுக்கே காதெல்லாம் வலிக்குதே. உங்க பிள்ளைகளெல்லாம் எப்படிக்கா சாப்பிடுது? என் பிள்ளைகளுக்குலாம் சாம்பார் பருப்பு குழம்பு தான் பிடிக்கும். அவ்வளோ நல்லா தான் திங்குறாளுவே. உனக்கு தான் இருக்க முடியல, எடுக்குது போல. எனக்கு எடுக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொதுவாக சொன்னேன். உனக்கு என்ன? ஓ மாமியாக்காரி பிடிச்சோ பிடிக்கலையோ ஏதோ உனத்தை செஞ்சு போடுவா, நீ நல்லா தின்னுட்டு வந்துருவா. எங்களுக்கு அப்படியே நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடணும். வேற என்ன, ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு போட வேண்டியதுதான். அப்படி சொல்லுங்கக்கா. நானும் இன்னைக்கு கார குழம்பு தான் வச்சேன் பார்த்துக்கிடுங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் இருந்து. அந்த அதை போட்டு கார குழம்பு வச்சிட்டோம்ல. சி, கார குழம்பு வச்சுக்கிட்டு இவ வேற பீத்திட்டு கிடக்கா, பீத்திக்கிட்டு. அப்படியே காத்துல லைட்டா மீன் குழம்பு வாசனை அப்படியே லைட்டா எட்டி பாக்குது. எனக்கு என்னமோ இப்பதான் ஒத்தரோசா வீட்டுல மீன் குழம்பு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். கொதிக்குது மீன் சட்டிகளை கொதிக்குது. சின்ன பொண்ணு, சொல்லுங்கக்கா. என்ன ஏதோ கொதிக்குதுங்க? இல்லக்கா, உடம்பு ஃபுல்லா அனலா கொதிக்குது பாத்துக்கிடுங்க, அதைத்தான் சொன்னேன். என்னது அனலா கொதிக்குதா? மார்கழி மாசம் குளிர் புரட்டி போட்டு எடுக்குது, இதுல உனக்கு அனலா கொதிக்குதா? ஆமா, அதெல்லாம் அப்படிதான். உடனே மார்கழி மாசம் குளிர் பங்குனி வெயில்னுட்டு வந்துருவா, சும்மா கிடையாது. சரி, நீங்கள் அதுக்குள்ள சண்டையை போட்டு 7:30 எழுத்து விட்டுறாதீங்க. வேற உங்களுக்கு விளக்கு முடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். குழம்பு வாசனை வேற வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை எல்லாம் ரெடியா இருக்குமோ? ஐயோ, நாக்கு ஊறுதே. எவா வீட்லயோ மீன் குழம்பு வாசனை அப்படியோ ஒரு வாசனையா அடிக்குது. நல்லா கொதிக்குது போல. வாசனையா அப்படி அடிக்க பாருங்க. எவா வீட்லன்னு தெரியல. யாரு எல்லாம் இந்த ஒத்தரோசா வீடுதான். ஒத்தரோசா, வா 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 வா. என்ன சின்ன பொண்ணு, வான்னு இழுக்குறா? இல்ல ஒத்தரோசா, சும்மாதான். என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? எப்பவும் எங்களுக்கு முன்னாடியே கரெக்டா வந்து கதை விடுறதுக்கு வந்துருவா. இன்னைக்கே இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லைவே, வீட்டில் மீன் குழம்பு வச்சே மத்துக்க. இப்போதான் எல்லாம் ரெடி ஆச்சு. சரி, அதான் லேட் ஆயிட்டு. வேற ஏதாவது குழம்பு வைக்கலான்னு பார்த்தா எங்கள் மாமியை கிளவி மீன் குழம்பு தான் வேணும்ட்டு அதான் வச்சு கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு பத்துக்க. இப்போதான் அவ்வளோ வேலையை முடிஞ்சு. எப்படா வேலையை முடிப்பேன், எப்படா அங்கே வந்து கதை விடலான்னு கடை ஓடி வந்த மத்துக்க. ஓ அப்படியா? அப்போ உன் வீட்டில் தான் மீன் குழம்பா? அதானே நல்லா வாசனையா வந்துச்சே. ஆமா முடியுமா, என்னால எல்லாமே இன்னைக்கு மீன் குழம்பு அப்படியே ஒரு ருசியா இருந்து பத்துக்க. என்ன ஒத்தரோசா சொல்ற? அப்படியே ஒரு ருசியா இருந்துச்சா? ஆமா சின்ன பொண்ணு. அப்போ இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சரி, அப்ப நான் போய் சாப்பிட்டு வரேன். என்னது, சாப்பிட போறியா? என்னமோ நான் உன் வீட்டுக்கு போய் சாப்பிட போற மாதிரி. சாப்பிட போறியான்னு கேட்கா, நான் என் வீட்டுக்கு தான் போய் சாப்பிட போறேன். அப்பவே என் மாமியார் செஞ்சு தந்துச்சு. சரி, அப்போ சாப்பிடணும்னு தோணலை. இப்போ லைட்டா வயிறு வச்சுக்கி நான் போய் தின்னுட்டு வந்துடுறேன். சரி போ சின்ன பொண்ணு, போய் சாப்பிட்டு வா. சரிக்கா, வயிறு வேற கடமுடான்னு சத்தம் போட்டு கிடக்கு. கொஞ்சமா போய் தின்னுட்டு வாரேன். சரி சின்ன பொண்ணு. நல்ல வேலை, எப்பவோ நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்போ கை கொடுக்குது. வீட்டில் யாரும் இல்லை, அதனால யாரும் வர்றதுக்குள்ள கடைன்னு சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி நல்லா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். நான் கூட ஒத்த வருஷம் மாமியாருங்க தான் காவ கத்துட்டு கிடக்கும்னு நினைச்சேன். நல்ல வேலை அதுவும் இல்லை. அது வர்றதுக்குள்ள கடைன்னு தின்னுபிட்டு சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ண வேண்டியதான். எப்பப்பா என்ன வாசம். நல்லா பெரிய பெரிய மீனை வச்சு குழம்பு வச்சா அப்படிதான் வாசம் வரும் போல. ஆஹா, மீன் குழம்பு வாசம் அது மணக்க வீசம். இன்னைக்கு ஒரு புடி பாத்தையும் போட்டாச்சு, குழம்பையும் ஊற்றியாச்சு, பொரிச்ச மீனையும் எடுத்து வச்சாச்சு. நல்லா வயிறு முட்டை திங்க வேண்டியதுதான். அப்பப்பா அப்படி ஒரு வாசம். யாராச்சும் வரவளா இல்லையான்னு வேற தெரியல. பெய்து திங்க வேண்டியதா இருக்கு. கடன்னு வாயில் அள்ளி போடுவோம். ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த உத்தரவசாவும் வர நல்லா தாயா குழம்பு வைக்கிறா, நல்லா தான் குழம்பு வைக்கிறா. மீன் குழம்பு அம்புட்டு ருசியாவுல வச்சிருக்கா. நமக்கும் இந்த மாதிரி ருசியா குழம்பு வைக்கணும்னு ஆசைதான். ஆனா நான் என்னத்தை பார்த்து குழம்பு வச்சாலும் ஒழுங்கா வரமாட்டேங்குதப்பா. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போதும். நமக்கு வைக்க தெரியலன்னா என்ன, இந்த மாதிரி வைக்க தெரிஞ்ச உள்ள வீட்டில் போயிட்டு அவ்வளோக்கே தெரியாம தட்டு ஃபுல்லா சோட்டை போட்டு நல்லா தின்ற வேண்டியதுதான். ஒரே இந்த ஒத்தரோசா மாமியாரி வந்துட்டு என்ன பண்ண திடீர்னு? எப்படி இந்த ஒத்தரோசா வரமாட்டா, அவங்க கதவுட போயிட்டா. இவ வந்தா என்ன பண்ண? பேசாம ஒத்தரோசா தான் போட்டு திங்க சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போயிருவோம். வேற என்ன பண்றது? இல்லைன்னா ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தி விட்டுருவாளுவே. அப்பாடியோ, நல்லா தின்னாச்சு. குழம்பு ரொம்ப குறைஞ்ச மாதிரி இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோமோ? வேண்டாம், வேற மாமியாரி 1000 கேள்வி கேட்பா. எதுக்கு? ஆமாம், குழம்பு குறைஞ்ச மாதிரி இல்லை, அப்படியே போயிட வேண்டியதான். சின்ன பொண்ணு விடு சூட்டு. என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களோ? நான் கூட அவ்வளோ தூரம் வீட்டு பேட்டியெல்லாம் என்னன்னு நினச்சிட்டே வந்தேன். பரவாயில்ல, அவ்வளோ தூரம் இங்கே தான் இருக்கியே. இப்போதான் வயிறு கடமுடான்னு போட்ட சவுண்டெல்லாம் நின்றுருக்கு. நல்ல வயிறு ஃபுல்லாக தின்னாச்சு. நாங்க
நீங்களாவது வீட்டு பக்கம் போறதாவது நாங்களும் அப்பயே சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். என்ன ஒரு 2 மணி நேரத்துக்கு இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். வேற வீட்டில் போய் என்ன பண்ண ஒன்று யாரும் போகாது ஒன்றும் போகாது. டிவி பார்க்கலான்னு பார்த்தா என் மாமியாக்காரி ரிமோட்டை வச்சுட்டு சீரியலை பார்த்து நடப்பா. அவ கூட சேர்ந்து நம்ம சீரியல் பார்க்க முடியுமா? அதெல்லாம் சரி வராது பத்துக்க. நம்மளும் தனியாக டிவி எதுவும் பார்க்கவும் முடியாது. அதை அப்படி வெளியே வர்றது சரி 4 ஆட்களை பார்த்து பேசலான்ட்டு. சரிக்கா சரிக்கா. ஏன் மாமியா கிளவி வேற சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல. அறா மாமியா மேல அம்புட்டு பாயாசமா? இல்ல சின்ன பொண்ணு, அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான். அப்படி என்ன விஷயம் இருக்கு? அதானே. இல்ல செல்லத்தாயக்கா, என் மாமியாக்களே ஒரே மீன் குழம்புன்னு செத்துட்டு கிடந்து பாத்துக்கோங்க. எனக்கு ஒரே கோவமா வந்துட்டு நம்மளே சமைக்க சொல்லி சாவடிக்குதே, நல்லா வாய்க்கு ருசியா செஞ்சு போடுறதுனால தானே இது இப்படி தின்னுட்டு தெரியுதுன்ட்டு நான் என்ன பண்ணேன். அப்படி என்ன பண்ணா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா தானே இருந்து. யார் என்ன பண்ணிருப்பா? என்னடி பண்ணா? வேற ஒன்றும் இல்லை, குழம்புல 3 பேதி மாத்திரையும் நல்லா கலந்து விட்டுருக்கேன். அந்த கிளவி மட்டும் மீன் குழம்பு திங்கட்டும், அதுக்கப்புறம் அது வயிறு எப்படி கலக்கி அடிச்சு என் நேரமும் முழுசா பாத்ரூம்ல போய் கிடக்குதா இல்லையான்னு பாரு. என்னது பேதி மாத்திரையை கலந்துருக்கியா? ஆமா சின்ன பொண்ணு, ஒரே நேரமும் போட்டு சாவடிக்கி, அதான் கலந்துட்டோம்ல. அடி பாவி, ஓத்தர சாவணும் கொஞ்சம் பார்த்து அறிவு இருக்காப்ல. இப்படி பேதி மாத்திரையை கலந்து விட்டுருக்கியே. ஐயோ என் வயிறு வேற கடப்படாது லைட்டா சத்தம் போடுது. நானும் சரி இப்பதானே வயிறு ஃபுல்லா தின்றுக்கும் அதான் சத்தம் போடுதுன்னு நினைச்சேன். ஒரு வேளை பேதி மாத்திரை கலந்ததுனாலதான் இப்படி சவுண்ட் கேட்குமோ? என்ன சின்ன பொண்ணு, நீ எதுக்கு இப்படி பேனான்னு வாயை பொளந்துட்டு கிடக்கா? கிளவிக்கு தானே பேதி மாத்திரையை கலந்துருக்கேன். கிளவி மீன் குழம்பு மட்டும் திங்கட்டும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாரு. புள்ள போய் கக்கூசுல தான் நடக்கும். ஐயோ பயலுக்கு வேற கதவை தட்டுறானுங்களே. எப்படியா இருந்தாலும் எடுத்து நாத்தி விடுவேன். விடு ஜூட்டு. ஏன் சின்ன பொண்ணு எங்க ஓடுறா? கட்டையில போறவா பேதியில போறவா பேதி மாத்திரையெல்லாம் கலந்து தொலைஞ்சிருக்கா. முதல்ல சொல்லி தொலைஞ்சிருந்தா இவன் வீட்டு பக்கம் போயிருக்க மாட்டேனே. ஐயோ எதுக்கு இவ இப்ப இவ்ளோ அவசரமா ஓடுறா? ஏதோ ஆய் வந்த மாதிரிலாம் ஓடிட்டு அடக்கா. யாருக்கு தெரியும் அவளுக்கு என்ன அவசரமோ? சின்ன பொண்ணு கொஞ்சம் இருந்துட்டு போடி. எதுக்கு ஒரேடியா இருக்கிறதுக்கா? நாரி நான் பாத்துக்க நாரி. ஐயோ அம்மா நிக்காம போதே. கொலகாரி பேதி மாத்திரையெல்லாம் கலந்து விட்டுருக்கா. இது தெரியாம 1க்கு 3 தட்டிலா போட்டு தின்னேன். இதுல வேற அந்த மீன் குழம்பு குடின்னு குடிச்சனே, அதான் நிக்காம போது போல. ஐயோ வயிறு வலி தாங்க முடியலையே. போற போக்க பார்த்தா நிக்காம போகும் போலயே. ஐயோ இவ்வளோ நம்பி இந்த மீன் குழம்பு மேல கைய வச்சால என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். இதுக்கு பேசாமையா மாமியா கறி வச்ச ரசத்தையே மூடிட்டு தின்றுக்கலாம். அதை விட்டு தேவையில்லாத வேலை பார்த்தேன் பத்தியா. ஐயோ அம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்ரீலங்காலேருந்து ஜாஃப்னா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், நான் வீடியோ போடலை, அதனால உங்களுக்கு விஷ் பண்ண முடியல. பீலேட்டட் பர்த்டே விஷஸ் ஜாஃப்னா சிஸ்டர். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு விஷ் பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க, சாரிம்மா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஹாய் தனலட்சுமி, ஹாய் சத்யராஜ், ஹாய் தமிழ், ஹாய் கிருத்தீஷ், ஹாய் சரண்யா, ஹாய் பச்சையப்பன், ஹாய் கவிதா, ஹாய் தமிழ்மணி, ஹாய் பிரஜித், ஹாய் சௌந்தர்யா, ஹாய் சிவானி, ஹாய் செந்தூரதேவி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.